Okay, continuation of this genetic drift. Large population la idu enna theriyuma or beautiful concept. Enna for example 1000 individuals irukku vechukongla. 1000 individuals are there. நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்? Genetic drift, Seawall's right effect, it is otherwise called. இதுல 1000 individualsல 250, 500, 250 அதானே 1000. இப்போ 250 ஸ்பீஷியஸ்ல 250 இதுல கேபிட்டல் டாமினன்ட் M ஜீன்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் 500ல இது ஹோமோசைகஸ் டாமினன்ட் இல்லையா. அப்புறம் 500 ஹெட்டிரோசைகஸ், ஒரு டாமினன்ட் எம்மும் ஒரு ரெசசிவ் எம்மும் இருக்கு. அண்ட் 250 ஸ்பீஷியஸ்ல 250 இதுல ஹோமோசைகஸ் ரெசசிவ் இருக்கு. ரைட், இப்போ பாப்புலேஷன் கண்டெய்ன்ஸ் 1000 ஜீன்ஸ். கரெக்டா? இப்போ இந்த 1000 ஜீன்ஸ் எப்படி பிரியுதுன்னா 500 ஜீன்ஸ் ஃப்ரம் 250 டாமினன்ட் இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து. இது ஒரு 250, இது ஒரு 250, ஸோ 500 ஆச்சுதான். அப்புறம் 500 டாமினன்ட் ஜீன் ஃப்ரம் திஸ் 500 இங்க வந்துருச்சு. ஓகே, லீவ் திஸ். அப்போ இங்க 500, இங்க ஒரு 500, 1000 ஆயிடுச்சுது. ஸோ 500 plus 500, 1000 கேபிட்டல் லெட்டர் M we have. ரைட், இப்போ அதே மாதிரி another 1000 small letter recessive genes are also present. இது எப்படி அப்படின்னா அடுத்த பேர் இருக்குல்ல நமக்கு தான் ஹெட்டிரோசைகஸ் 500 ஃப்ரம் இந்த small letter, okay, 500, then 500 genes from this recessive. Correct? So 500 plus 500, 1000. So 1000 small letter dwarf recessive genes we have. So 50% dominant M இருக்கு, 50% recessive M இருக்கு. ஓகேவா? இப்ப திடீர்னு பாப்புலேஷன்ல ஏதோ சேஞ்ச் வந்துச்சு. என்ன சேஞ்ச்னா இந்த டாமினன்ட் ஜீன் M is mutated to recessive M. ஓகே, அப்போ 1000 டாமினன்ட் எம்ல இருந்து ஒரு எம் குறைஞ்சி இது ரெசசிவ் எம்மா மாறிடுச்சு. அப்போ ஒன்னு போயிடுச்சுன்னா 999 தான் இருக்கா. அப்புறம் இங்க வந்து ஒன்னு ஆட் ஆயிடுச்சா. ஸோ 1001 ரெசசிவ் எம் இருக்கு. இதுல ஏதாவது மாறுதல் நிறைய இருக்கா அப்படின்னா நோ, this will not affect the frequency much. Again genes will be nearly, இது ஒரு 50%, இது ஒரு 50% முடிஞ்சிருச்சு. இது large populationல. children, I am talking about the genetic drift. ஏன் இவ்ளோ சொல்றேன்னா genetic drift is a compulsory question. Okay, then இப்போ small populationல small தானே, largeங்கிறதுனால 5000 பார்த்தோம், ஸ்மால்ங்கிறதுனால குட்டி 12 பார்க்கலாம். இதுல 3 நம்ம மெண்டலியன் இதுதான் 1:2:1 கதை தான். 3 டாமினன்ட் எம்எம்மா, 6 ஹெட்டிரோசைகஸ், ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ், 3 ரெசசிவ். ஓகே, ஸோ த பாப்புலேஷன் கண்டெய்ன்ஸ் 12 M டாமினன்ட் M ஜீன் இருக்கா, 12 recessive M genes இருக்கு. So 50% of dominant and 50% of recessive. Frequency of genes பார்க்கணும்னா 0.5, 0.5. அதே மாதிரி அங்க நடந்த மாதிரியே M mutates to M, dominant mutates to recessive. So ஒன்னு குறைஞ்சிருச்சு, ஒன்னு இங்க ஆட் ஆயிடுச்சு. So percentage will be, இதுக்கு percentage போட்டு பார்த்தோம்னா 45.8% டாமினன்ட் ஆகும், 54.2% ரெசசிவ் ஆகவும் மாறும். பாருங்க, அப்ப இங்க எவ்வளவு சேஞ்ச் இருக்கு பாருங்க. A lot of change will be brought in the small population. So this plays a vital role in
the genetic drift that is explained in Hardy-Weinberg also. Okay, இது genetic drift. Mutation பொறுத்த வரைக்கும், although mutation is the original source of all genetic variation, mutation rate for most organisms is low. Mutation வந்து ஒரிஜினல் சோர்ஸ்ல ஜெனட்டிக் வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ்ல மியூட்டேஷனோட ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ நியூ மியூட்டேஷன்ஸ் ஆன் அண்ட் allele frequencies from one generation to the next generation is usually not large. Okay, and coming to Hardy-Weinberg principle. Hardy-Weinberg principle பொறுத்த வரைக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு கேட்கப்படலாம். It is an expected 5 mark question. இப்படி போடணும்ல. Okay. நேச்சர்ல populations are usually evolving in open meadow, wolves, forest, bacteria in person's body. Now, all are natural populations. என்னது கிராஸ்லேண்ட்ல ஓப்பன் மெடோல wolves in the forest. பாக்டீரியா நம்மளோட உடம்புக்குள்ள வாழறது இது எல்லாமே தானாகவே இருக்கிற பாப்புலேஷன். All of these populations are likely to evolving some of their genes. Evolution does not mean that the population is moving towards perfection, rather than the population is changing its genetic makeup over generations. For example, wolf population, there may be a shift in the frequency of a gene variant for black fur than the gray fur. Gene variation நடக்கலாம். Black colorல இருக்கிற fur வந்து gray colorல இருக்கலாம். And sometimes this type change is due to the natural selection or due to migration or due to the random event. Okay. First, we have to see the set of conditions required for population not to evolve. Hardy UKல இருக்கிற ஹார்டியும் ஜெர்மனில இருந்த வெயின்பர்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து allele frequency இந்த பாப்புலேஷனை கண்டுபிடிச்சாங்க. அந்த allele frequencies alleleன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஜீன் கேரக்டர் சொல்றோம் இல்லையா, அது கான்ஸ்டன்டா இருக்கும்பா. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கூட அது கான்ஸ்டன்ட், அது ஸ்டேபிள். எப்போனா அங்க ஜீன் ஃப்ளோ இருக்கக்கூடாது, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இருக்கக்கூடாது, மியூட்டேஷன் இருக்கக்கூடாது, ரீகாம்பினேஷன் இருக்கக்கூடாது, நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா இந்த கான்ஸ்டன்டா தான் allele frequencies இருக்கும். If a population is in a state of Hardy-Weinberg equilibrium, the frequencies of alleles and genotypes or sets of alleles in that population will remain same. அப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. Evolution is a change in the allele frequencies in a population over time. ரொம்ப வருஷங்கள், it's a gradual change இல்லையா? And health population in Hardy-Weinberg is not evolving. Suppose இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு பீட்டில் வச்சு இது பண்றாங்க. இன்டெஃபினட்லி லார்ஜ், இதை கொஞ்சம் ஈஸியா பார்க்கலாமா? இன்டெஃபினட்லி லார்ஜ் நிறைய, ரொம்ப பெருசு, சாதாரணமான பாப்புலேஷன்ல ரொம்ப பெரிய பாப்புலேஷன், ரொம்ப பெரிய பாப்புலேஷன்ல பீட்டில்ல ரெண்டு விதமான கலர் இருக்கு சரியா? ஒன்னு டார்க் கலரு, டார்க் கிரே, பிளாக்னு சொல்றோம். இன்னொன்னு லைட் கிரே சரியா? Hardy-Weinberg பிரின்சிபல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பாப்புலேஷனை பத்தி பார்க்கிறோம், வண்டுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 2 கலர்ஸ், ஒன்னு டார்க் கிரே, டார்க் கிரேவை பிளாக்னு சொல்றோம், லைட் கிரேன்னு சொல்றோம். கலர் டிட்டர்மைன்ட் பை ஏ ஜீன். இந்த கலர் சொல்றோம்ல, 2 கலர் சொல்றோம்ல, அந்த 2 கலரை ஜீன் டிட்டர்மைன் பண்ற ஜீன் வந்து நேம் ஆஃப் த ஜீன் வந்து ஏன்னு சொல்றோம் சரியா? இப்ப வாங்க, டார்க் கிரேல 2 விதமான இருக்கு. ஹோமோசைகஸ் டாமினன்ட் இருந்தாலும் டார்க் கிரே தான் காட்டுச்சு, ஹெட்டிரோசைகஸ் ஏ இருந்ததுனாலும் டார்க் கிரே தான். பட் ரெண்டுமே ரெசிசிவா இருக்கிற பட்சத்துல லைட் கிரே இருக்கு. ஓகே, இது ஓகே தானா? இப்போ in a population, let's say that A allele has a frequency in the dominant A இருக்கு இல்லையா, அந்த allele it has a frequency, திரும்ப திரும்ப வர்றது தானே frequency ன்னு சொல்றோம். So A allele, dominant A allele has a frequency
called P of 0.3. இவ்வளவுதான் இருக்கு. A வந்து இவ்வளோ சான்ஸ் தான் இருக்கு திரும்பி வர்றது. ஆனா recessive allele இருக்குல்ல, that has a frequency and assume that it is Q and it has a frequency of how much? 0.7. Then the formula is P plus Q is equal to 1. P யும் Q யும் சேர்ந்ததுன்னா அது 1 தான், கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. If a population is in Hardy-Weinberg equilibrium, Hardy-Weinberg equilibrium பெரிய populationல, the genotype frequencies can be estimated by Hardy-Weinberg equilibrium. Hardy-Weinberg equilibriumக்கு ஒரு ஃபார்முலா ஒன்றும் இல்லை, இது A plus B to the whole square is equal to A square plus 2AB plus B square. கரெக்டா? அதே தான் P plus Q the whole square is equal to P square plus 2PQ plus Q square. இப்போ நம்மளோட கதைப்படி P square யாரு? Frequency of dominant AA. 2PQ யாரு? Frequency of heterozygous. Q square யாருன்னா frequency of recessive allele. ஓகே, இப்போ இந்த P ஓட வேல்யூ எவ்வளோ? 0.3 பார்த்துட்டோமா இங்க? Q ஓட வேல்யூ என்ன? 0.7 பார்த்துட்டோமா இங்க? அதுதான் அதனோட frequencyன்னு பார்த்தோம். Then according to the formula, P square is equal to 0.3 to the whole square is equal to இது பண்ணோம்னா 0.09 percentage கண்டுபிடிச்சோம்னா 9% AA கிடைக்கும். 2PQ 2 வந்து 0.3 and Q வந்து 0.7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.42%, 42% heterozygous. Okay, and Q square 0.7 to the whole square 0.49 வரும், 49%. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா it comes as 1. Okay, constant 1 அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்லிட்டு இருக்கா? ஹார்டியும் வெயின்பெர்கும் சொல்றாங்க. இப்போ hence the beetle population occurs or appears to be in Hardy-Weinberg equilibrium. When the beetle in Hardy-Weinberg equilibrium reproduce, the allele and the genotype frequency in the next generation would be, let's assume that the frequency of A and A allele in the pool of gametes that make the next generation would be the same. Then there would be no variation in the progeny. Progeny-ல variation இருக்க போறது இல்ல. And the genotype frequency of the parent appears in the next generation-ல 9% AA and 42% heterozygous and 49% recessive AA வா இருக்கும். And if we assume that the beetles mate randomly, ஒருவேளை இந்த beetle randomly mate பண்ணுச்சுதுன்னா, அதனுடைய பார்ட்னரை செலக்ட் பண்ணுச்சுதுன்னா, the selection of male gamete and female gamete in a pool of gametes, the probability of getting the offspring genotype depends on the genotype of the combining parental gametes. ஒருவேளை எந்த பேரண்ட் எந்த இதோட சேருதோ அதுக்கு ஏற்றது போலதான் இந்த பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Hardy-Weinberg assumptions எதெல்லாம் இன்க்ளூட்னா, no mutation, random mating, no gene flow, very large population size and no natural selection. என்னது? No new alleles are generated by mutation nor the genes get duplicated or deleted. Random mating, every organism gets a chance to mate and the mating is random with each other with no preferences for a particular genotype. No gene flow சொன்னா neither individuals nor their gametes enter, immigration இல்ல, or exit, emigration இல்ல, neither, both not there. Very large population size na, the population should be indefinite in size. Very large population la தான் இது நடக்கும். And no natural selection. All alleles are fit to survive and reproduce. If any one of these assumptions were not met, இதுல எந்த assumptionsம் நடக்கலனா, the population will not be in Hardy-Weinberg equilibrium. Only if the allele frequencies changes from one generation to the other evolution will
take place. Okay, hope you understood this. And a very small part we have, we'll see origin and evolution of man. நிறைய சொல்கிறாங்க, இது நம்ம 10th படித்தது தான், அதனால் நம்ம மிஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். Mammals, they evolved from Jurassic period about 210 million years ago. Okay, and hominid evolution occurred in Asia, Africa. Hominids proved that human beings are superior to other animals and efficient in making tools and culture. Hominids are first இல்லையா. அப்புறம் the earliest fossils அப்படின்னு சொல்லணும்னா the prehistoric man, earliest fossils கேட்டாங்கன்னா prehistoric man like Ramapithecus and Sivapithecus. They lived in some 14 million years ago and they were derived from ape-like Dryopithecus லிருந்து இவங்க வந்தாங்க. Dryopithecusம் Ramapithecusம் they were hairy bodied, walked like gorillas. gorilla மாதிரி இவங்க நடந்தாங்க. உடம்பு முழுக்க அவங்களுக்கு ரோமம் இருந்தது, முடி இருந்தது. So gorillas and chimpanzees. Okay, and Ramapithecus பொறுத்த வரைக்கும் they are regarded as the possible ancestors of Australopithecus and therefore of the modern humans. And they were all vegetarians. எல்லாருமே vegetarians தான் இருந்தாங்க. And Australopithecus, they lived in East African grassland about 5 million years ago and was also called as Australian ape man. இவங்கள Australian ape man அப்படின்னு சொல்றாங்க. Okay, and he was about 1.5. இங்க பார்த்தலாமா, இதோ இவங்க தான் இவங்கலாம். இவர் தான் ராமாபித்திகஸ். ராமாபித்திகஸ்லேருந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ். ஓகே, அண்ட் ஹி வாஸ் அபவுட் 1.5. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 1.5 meters tall வித் பைபீடல் லோகோமோஷன். 2 கால் நடை இருந்துச்சு அவங்களுக்கு. சரியா? அண்ட் தே ஆர் ஓம்னிவோரஸ். ரெண்டுமே சாப்பிட்டாங்க, வெஜ்ஜும் சாப்பிட்டாங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிட்டாங்க. ஓகே, அண்ட் தே வேர் செமி எரெக்ட். ஃபுல்லாக எரெக்ட் ஆகல, பாதி மாத்திரம் எரெக்ட் ஆயிருந்தாங்க. தே லிவ்ட் இன் கேவ்ஸ். ஸோ ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கேவ் மென். அண்ட் லோ ஃபோர்ஹெட் இருந்தது, ப்ரோ ரிட்ஜஸ் ஓவர் தி ஐஸ், கொஞ்சமாக ஐப்ரோ இருந்தது. அண்ட் ப்ரொட்ரூடிங் ஃபேஸ் வந்து முன்னாடி முன் தங்கி உள்ளது, முன் நோக்கி இருக்கிறது தான் ப்ரொட்ரூடிங் ஃபேஸு. லேக் ஆஃப் சின்னே இல்லை இங்கே இவங்களுக்கு. ஓகே, டுகெதர் ஒன்றா இருக்குது, நோ சின். அண்ட் லோ பிரெயின் கெப்பாசிட்டி. பிரெயின் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அபவுட் 350 to 450 cranium கெப்பாசிட்டி தான் இருந்துச்சு. அண்ட் ஹியூமன் லைக் டென்டிஷன் இருந்தது, லம்பார் கர்வ் இருந்தது, vertebral column were his distinguishing features. கேட்கலாம், what are the distinguishing features for Australopithecus ன்னு சொல்லி கேட்கலாம். ஏன் Australopithecus ன்னு சொல்கிறோமா? because they were like Australian ape man. Okay, and Homo habilis. Homo habilis பொறுத்த வரைக்கும் they were lived about 2 million years ago and their brain capacity வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. 650லேருந்து 800 cc வரைக்கும் cranium capacity இருந்துச்சு. And they were probably vegetarian. Again, இவன் omnivorous, இவன் vegetarian, இவன் மறுபடியும் வெஜிடேரியனாகவே மாறிட்டான். And they had bipedal locomotion. தெளிவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And they used tools for the hunting and made of chipped stones. Okay, stone. Caveman is stone இங்கே. And coming to Homo erectus. Homo erectus என்றது வந்து இவங்களை வந்து first human like beingனு சொல்லணும். And about 1.5 million years ago இவங்க வாழ்ந்தாங்க. Much closer to human in looks. Skull was flatter, thicker than the modern man and had a large brain capacity இருந்துச்சு. Around 900 cc இருந்தது. Homo erectus man வந்து probably ate meat. இவங்க non-vegetarian ஆயிட்டாங்க மறுபடியும் இப்போ. Okay, Homo ergaster and Homo erectus were the first to leave Africa. இங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க, இப்போ இவங்க ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்துட்டாங்க.
Then coming to Neanderthal man. Neanderthal man பொறுத்த வரைக்கும் Neanderthal man, human, was found in Neander Valley. Neander Valley ஜெர்மனியில் இருக்குது. அதனால தான் Neanderthal manன்னு சொல்கிறோம். அவங்க இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 1400 cc and they lived about 34,000 years to 1 lakh years ago. முன்னாடிலாம் மில்லியன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 1000க்கு வந்துட்டோம். And they differ from modern human in having semi-erect posture. Semi-erect தான் இருந்து இன்னும் கூட ஸ்ட்ரெயிட் ஆகலை. And a flat cranium, sloping forehead இருந்தது, thin and large eye orbits இருந்தது, and heavy eyebrow ridges இருந்தது, protruding jaws, வாயில வெளியே இருந்தது, no chin, இவங்களுக்கு மறுபடியும் chin இல்லை. And they used animal to hide and protect their bodies. Animals இது பண்ணி அதனுடைய தோலை வந்து அவங்களுடைய உடம்பால போத்திட்டு இருந்தாங்க, துணி மாதிரி. So they knew the use of what? They started hunting and ஏன்னா அவங்க தான் மீட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே இல்லை, அதனால they were good enough to live and இது பண்ண ஆரம்பிச்சாங்க. பரிங்க இருந்துச்சு அவங்களுக்கு. 1 second. Okay, and they knew the use of the fire and buried their dead, and they did not practice agriculture and animal domestication. அப்புறம் கடைசியில் பார்க்கணுன்னா Cro-Magnon, இது ஒரு 2 mark question, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Cro-Magnon இதுவும் கேட்டிருந்தாங்க. It's one of the most talked forms of modern human found from the rocks of the Cro-Magnon. பிரான்ஸில் இருக்குது இந்த Cro-Magnonங்கிறது. And he is considered as the ancestor of modern Europeans. And they were not only adapted to various environmental conditions but were also known for their cave painting. Ellora, cave painting, மனுஷங்க, figures on the floors and the walls. Okay, and Homo Sapiens, modern human, and they arose from Africa around 25,000 years ago, and they moved to other continents and developed into their distinct races. And they had a brain capacity final 1300 1600 cranium capacity இருந்தது. They started cultivating crops and domesticating animals. Okay, so this is about their lifestyle. கடைசியா Homo Sapiens. Okay, hope you enjoyed, hope you understood the lesson, and we will continue with the next lesson in the next class, children. Okay, you have markings in your book itself. You can learn that, but always, children, check the answers what we have learnt already. Okay, I'll send you the answers what to write and what to learn. Thank you, children. May God bless you.